இருக்கிறதுலயே ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த எலக்ஷன் கமிஷன் முறைகேடு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு பெரிய பிரஸ் கான்ஃபரன்ஸ போட்டாரு. நெறைய ஆதாரங்கள சமர்ப்பிக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா சமர்ப்பிக்கல. நேத்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பெரிய அரெஸ்ட் நடந்திருக்கு. எதுக்காக அப்படின்னா, ராகுல் காந்தி அவர்கள் வந்து ப்ராப்பரான அனுமதி இல்லாம போராட்டம் நடத்தினாரு அப்படின்னு சொல்லி, அவரையா இருக்கட்டும், பிரியங்கா காந்தி அவர்களையா இருக்கட்டும், இந்த மாதிரி நெறைய காங்கிரஸ் தொண்டர்களையும் சேர்த்து கைது பண்ணாங்க. அந்த வீடியோவெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கூட, பிரியங்கா காந்தி அவர்கள் எங்களுக்கு எஸ்ஐஆர் வேண்டாம் அப்படிங்கறத ஒரு பெரிய முழக்கமா போட்டுட்டு போற மாதிரியான ஒரு வீடியோ தான் இருக்கும். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் புரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எஸ்ஐஆரை ஏன் வேணாம்னு சொல்லணும்? இவங்க வைக்கிற முக்கியமான குற்றச்சாட்டே என்ன? வாக்காளர் பட்டியல்ல முறைகேடு நடந்திருக்கு. ஒருத்தருக்கே வந்து 2, 3 இடங்கள்ல வாக்கு போடுறதுக்கான இடம் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்க குற்றச்சாட்டுகளை வச்சு வாக்காளர் பட்டியல்ல முறைகேடு நடந்திருக்குன்றது தான் கம்ப்ளைண்டா வச்சாங்க. அதுக்காக தான் மத்திய அரசு சார்பிலும் எலெக்ஷன் கமிஷன் சார்பிலும் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கறத கொண்டு வந்தாங்க. இந்த எஸ்ஐஆரோட விரிவாக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இது எதுக்காக அப்படின்னா, வாக்காளர் பட்டியல்ல எந்த ஒரு முறைகேடும் நடந்துடக்கூடாது, தகுதியற்ற யாரும் வாக்காளர்களா இருக்கக்கூடாது, இல்ல வேற இடத்துல இருந்து வந்தவங்க யாரும் இங்க தன்னுடைய ஆதார் கார்டை எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு முறைகேடும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த எஸ்ஐஆரை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இதுல முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வீடுகளுக்கும் போய் வாக்காளர் பட்டியலை வச்சு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் டீடைல்ஸ் கேட்டு சரி பார்க்கிறது தான் இந்த எஸ்ஐஆர்னுடைய பிரதான வேலையா பார்க்கப்படுது. அப்படி பார்த்தா நீங்க சொல்றதுக்கும் இந்த எஸ்ஐஆருக்கும் ஒரு பெரிய கனெக்ஷனே இருக்கு. வாக்காளர் பட்டியல்ல முறைகேடு நடக்கக்கூடாதுன்னா இந்த எஸ்ஐஆரும் நடந்துதான் ஆகணும்ன்றது. ஆனா அதையே நீங்க வேணான்னு போராட்டம் பண்றீங்கன்னா, இது எப்படி இருக்குன்னா, ஓவராலா பார்க்கும்போது தேர்தலும் நடக்கக்கூடாது, இந்த எஸ்ஐஆரும் இருக்கக்கூடாது, டைரக்டா காங்கிரஸ் தான் வின்னு அறிவிச்சிடணும்னு நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கே.